ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி தான். ஒரு டீ டைம் கேக் மாதிரி தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இன்றைக்கி இந்த கேக்கை வந்து பப்பாளி பழமும் நாட்டு சர்க்கரையும் வச்சு செய்ய போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க இந்த கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக பப்பாளி பழத்தில் ஜாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்காங்க. இது வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி செஞ்சது. இதுக்கு செய்கிறதுக்கு வந்து ஒரு குட்டி பப்பாளி பழத்தை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து, நாட்டு சக்கரை வந்து வடிகட்டி சேர்த்துக்கணும், ஏன்னா மண் இருக்கும். வடிகட்டி சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து பப்பாளி பழத்தையும் நாட்டு சக்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து எடுத்துக்கி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஜாம் வந்து கிடச்சிரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சுகர் யூஸ் பண்ணி கூட இந்த கேக் வந்து செய்யலாம். அடுத்து வந்து நம்ம கேக் செய்கிறதுக்கு வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுவும் நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி செய்கிறதுனால நான் வந்து சிரப்பாட்டு ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் சுகர் ஆட் பண்ணி நார்மல் சுகர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாக முட்டை கூட பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு அரை கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா அந்த கொதித்து கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. மண் எதுவும் இருந்தால் நம்மளுக்கு வந்துடும். நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அதே பாத்திரத்தில் நான் அந்த வடிகட்டின சிரப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துருந்தேன். இது வந்து ஒரு கம்பி பதம் மாதிரி வரணும். அது வரை நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப முருவிடக்கூடாது, ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து எடுத்து பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு வந்து ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கம்பி பதம் வந்துடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும் கம்பி பதம். இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இனி இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். இது வந்து ஆறட்டும். ரொம்ப ஆறணும்லாம் இல்லை, சும்மா நார்மலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு ட்ரை பவுலில் 4 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை வந்து நம்ம பீட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் அன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி தான் பீட் பண்ணுறேன். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பீட்ரு இல்லை, விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணணுன்னாங்க நீங்கள் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுக்கலாம். நான் அந்த ரெசிபியும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். விஸ்க் யூஸ் பண்ணி செய்கிற வெனிலா கேக் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ஒரு கம்பி பதம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சுகர் சிரப்பாக அந்த நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். லோ ஸ்பீடில் வச்சே பீட் பண்ணிக்கலாம். அப்புறமா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பீடை கூட்டி ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் சிரப்பு எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 3-4 நிமிஷம் கிட்ட அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இனி நம்மளுக்கு பீட்ரு தேவையில்லை. இனி இதை தனியாக வச்சுட்டு இன்னொரு ட்ரை பவுலில் ஒரு சலடை வச்சு 1 கப் மைதா மாவு, அதே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு, அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் தனியாக வச்சிடலாம். அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான், 1/4 கப்பு சரியா. 1/4 கப் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த எக்கு பீட் பண்ணியிருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம சலிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பால் எண்ணெய் அந்த மிக்ஸையும் சேர்த்துக்கோங்க. பாதியாக சேர்த்து இந்த ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ ஸ்லோவாக உங்களால் எவ்வளோ நிதானமாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சுகர் ஆட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னாக்கி நம்ம வந்து நார்மலாக முட்டை கூடால சுகர் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் வந்து கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது கலர். இப்போ இதில் வந்து நம்ம கலர் சேர்த்தாலும் தெரியாது. ஸோ நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். மொத்தம் வந்து நான் அரை கப் பால் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் சேர்த்துட்டு ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜாம் வந்து நான் ஆல்ரெடி மேங்கோ ஜாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மெத்தட் தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட அதே மெத்தட் தான் வரும். நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து டின்னில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஆரஞ்சு டின் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சாதனம் ஒரு ரவுண்டு. இதில் வந்து ஈக்குவலாக சேர்த்துட்டு பேக் பண்ண வச்சிடலாம். ப்ரீஹீட் பண்ண அவன் அப்படி இல்லைனா குக்கரில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. அவன்லேயே இருந்தால் 180 டிகிரி செல்சியஸ், குக்கர்லனா லோ ஃப்ளேமில். இப்போது நான் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேக் வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து ரெடியாகி வந்திருக்கு. சூப்பர் சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி எந்த ஃப்ரூட்ஸ் சேர்த்தாலுமே கேக் வந்து செம்ம சாஃப்டாக வரும். நம்ம இன்றைக்கி பப்பாளி பழம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கேக் வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா சைடெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அந்த பட்டர் பேப்பரையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வந்து ரவுண்டு டின்னில் ஊற்றிருந்தேன்ல, அதையுமே நான் வெளியில் எடுத்துருந்தேன். பாருங்கள் கேக் வந்து சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டு. இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் அந்த கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. அதுவும் நாட்டு சக்கரை போட்டு பண்ணது வந்து இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்து. அப்புறமா நம்ம வந்து இதில் மைதா மாவு சேர்த்துருக்கோம். நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு டீ டைம் கேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.